எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெய்கி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த ஆமை இந்த தட்டில் போட்டு இருக்கிறத நிறைய பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது, வாங்கிட்டோம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது, இது என்ன காரணத்துக்காக வைக்கிறோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது வாஸ்து ரெமிடிக்காகவும் இதை யூஸ் பண்ணலாம். இதை எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கலான்னா, உங்கள் வீட்டில் வடக்கில் வைக்கலாம், வடக்கு பக்கமாக வைக்கலாம். வடக்கில் வச்சுட்டு இந்த ஆமையோட முகம் இருக்குல்ல, அது வீட்டுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இப்போ இதுதான் வடக்குனா, இங்கே வைக்கிறீங்கன்னா இந்த உங்கள் டோர் இங்கே இருக்குன்னா வெளியே இருந்து அந்த ஆமை உள்ளே வருது. ஸோ உங்கள் வீட்டுக்கு உள்ளே இருக்க மாதிரி இருக்கணும். வெளி டோரை பார்த்து வெளியே போகிற மாதிரி இருக்கக்கூடாது, உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைரக்ஷன் பார்த்து வைங்க. கிச்சனில் வைக்கக்கூடாது, இந்த பாத்ரூம் சைடு வைக்கக்கூடாது. அப்புறம் இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த எந்திரம் வாஸ்து ரெமிடிக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். இதுக்கு விஷ், உங்களோட விஷ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நார்மலாக எதனால் இந்த ஆமை என்ன கான்செப்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு அடிக்கடி இதே மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். இப்போ சின்ன வயசில் நம்ம அந்த கதை கேட்டிருப்போம், ஆமையோட முயல் கதை கேட்டிருப்போம். அதில் ஆமை தான் ஃபைனலாக வின் பண்ணும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு பிஸ்னஸோ ஜாபோ லைஃப்பில் ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சு முன்னேறத்துக்கு பார்த்துக்கிட்டே இருப்போம். அது உங்களுக்கு எங்கே முன்னேற்றமே தெரியல, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகும். அப்படி ஸ்லோவாக போனாலும் நீங்கள் சக்ஸஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த ஆமை நமக்கு ரொம்ப வாஸ்துவும் சேர்ந்து இந்த ஆமை நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். அந்த கதையிலையும் ஆமை தானே மெதுவாக போனாலும் ஃபைனலி சக்ஸஸ் பண்ணிடுச்சுல்ல, ப்ரைஸ் வின் பண்ணிடுச்சுல்ல. அதே மாதிரி நம்ம மெதுவாக ப்ராக்ரஸ் இருந்தாலும் தெரியாத மாதிரி நகர்றதே தெரியாத மாதிரி இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸாக அச்சீவ் பண்ணியே தீருவோம். அதுதான் இதோட கான்செப்டே, மெயின் கான்செப்டே. ஸோ பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் அதை மைண்டில் நினச்சிக்கோங்க. இப்போ விஷ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் இந்த ஆமையை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணால், இது எப்போவுமே இந்த ஒரு பிளேட்டோட வரும். இப்போ உங்கள் விஷை ஒரு சீட்டில் எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன விஷ், உங்களுக்கு என்ன வேணாலும் விஷ் இருக்கலாம். இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இருக்கிற பிஸ்னஸ் நல்லா போகணும், கடனெல்லாம் தீரணும், சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், உங்களுக்கு என்ன விஷ் வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களோட பர்சனல் விஷை நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ என்ன எழுதணும், இப்போ என்னோட விஷ் எழுதுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம். இப்போ நான் என்னோட விஷ் எழுதுவேன், எனக்கு என்ன நிஜமாலுமே எனக்கு என்ன ஆசை அப்படின்னா ஐ வாண்ட் டு பி அ பெஸ்ட் ரெய்கி ஹீலர், பெஸ்ட் ரெய்கி மாஸ்டர் இன் த வேர்ல்டு. இதுதான் என்னோட ரொம்ப நாள் ஆசை, இப்போ இருக்கிற ஆசை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசை இருக்கும்ல, அதை அந்த சீட்டில் எழுதிக்கோங்க. I want to be a best Reiki master in the world. அப்படி வேர்ல்டை நல்லா பெருசாக போட்டுட்டேன். அது மாதிரி நீங்கள் ஹாப்பியாக எழுதுங்க, எதுக்குமே சோகப்படாதீங்க. சோகமான விஷயங்கள் நடக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் மனசார ஹாப்பியாக எழுதுங்க, இது நடந்துரும் நமக்கு அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக ஹாப்பியாக எப்படி எழுதுங்க. ஸோ நான் என்னோட விஷ் நான் எழுதிட்டேன். எழுதி முடிச்சுட்டு அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு நாளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இதுக்கு அடியில் வச்சிடுங்க. ஸோ இப்படி அடியில் வச்சிடுறீங்க, தெரியுதா? இப்படி வச்சிடணும், அவ்வளோதான். வச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக விட்ருங்க. நான் ஸ்லோவான ப்ராக்ரஸில் அப்படியே போனாலும், நகர்றதே தெரியாமல் நகர்ந்தாலும் கண்டிப்பாக என்னோடய விஷ் ஃபுல்ஃபில் ஆகும். கண்டிப்பாக நான் எழுதியிருக்கிற விஷயம் அச்சீவ் பண்ணுவேன், சக்ஸஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும். இதை எவ்ரி பௌர்ணமி அன்னைக்கு இந்த விஷயம் புதுசாக அந்த சீட்டு இருக்குல்ல, அதை புதுசாக எழுதி எவ்ரி பௌர்ணமி வைங்க. உங்களோட விஷ் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதையே வைங்க. அச்சீவ் பண்ணிடுவீங்க சீக்கிரமாக. பண்ணதுக்கப்புறம் வேறு விஷ் எழுதி இதில் வைங்க. ஸோ இந்த கான்செப்ட்லேயும் நீங்கள் பண்ணலாம், இதில் நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்தது அரிசி இருக்குல்ல, அரிசியை இதில் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக அரிசி ஃபில் பண்ணிவிட்டு
இது நல்லா வலிய அரிசி ஃபில் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாக அரிசி ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சிடணும். இது ரொம்ப வாஸ்து ரெமெடிக்கு ரொம்ப அருமையான வேலை செய்யுது. இந்த ஆமைக்கு கீழே பாருங்கள், இதில் நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ லைனாக வந்து 9 நம்பர்ஸ் போட்டிருக்காங்க, கட்டம் போட்டு. ஏற்கனவே நம்ம இந்த கான்செப்டை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அது திருப்பி இப்போ சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை இப்படி வச்சு வடக்கு பக்கமாக பார்த்து வச்சுருங்க. இதை வச்சுட்டு இந்த அரிசியை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மாற்றுங்க. 30 நாள் கழிச்சு பௌர்ணமி அன்னைக்கு மாற்றுங்க. இதோ இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ பௌர்ணமி அப்போ மாற்றுங்க. மாற்றுறப்போ இந்த அரிசியை வந்து புறாக்கு, குருவிக்கு, காக்காக்கு இந்த மாதிரி வந்து பேர்ட்ஸுக்கு போட்டுட்டு புது அரிசியை வச்சுருங்க. இப்படியும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து வீட்டில் பண்ணலாம். கடை வியாபார ஸ்தலங்கள் இப்படியெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த வியாபார ஸ்தலங்களில் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, தண்ணி ஊற்றி வைக்கலாம். அந்த தண்ணியை வந்து டெய்லியும் மாற்றணும். வியாபார ஸ்தலங்களில் தான் இது அதிகமாக பண்ண வேண்டிய விஷயம், இந்த தண்ணி ஊற்றி வைக்கிறது. இதில் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஆமையை இதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. ஸோ இப்படி போட்டு வச்சுட்டேன்னா நல்லா டெய்லியும் இந்த வாட்டரை வந்து டெய்லியும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அடுத்த நாள் நீங்கள் டெய்லியும் காலையில் கடை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த வாட்டரை வந்து செடிக்கோ கீழே ஊற்றிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு டெய்லி மார்னிங் நல்ல வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுருங்க. இது நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். ஆமாம், தண்ணியில் நீந்திட்டு கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி பிஸ்னஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக நடந்துடும். ஸோ நல்ல ரிசல்ட் இருக்கும். இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். தேங்க்யூ.